கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 3 அதோடைய கடைசி பாகம் கொடுத்துருக்காங்க. நான் முழுதும் வாசிக்கிறேன். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஸோ இதில் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னா, தாகமுள்ளவன், வறண்ட நிலம் அப்படிலாம் பார்த்தோன்னா ஒரு எம்டினஸ். எங்கே ஒரு எம்டினஸ் இருக்கும்? எங்கே வேத வசனம் இல்லையோ அங்கே ஒரு எம்டினஸ் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வசனம் தெரியலையோ அங்கெல்லாம் தண்ணீர் வசனத்திற்கும் பரிசுத்தாவியானவருக்கும் இங்கே ஒப்பிடப்படுது. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகள் இல்லையா? ஸோ அப்போது நம்மக்கிட்ட வசனமே தெரியலனா இல்லையா, அந்த வசனத்தை ஆறுகளை போல ஊற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஃபஸ்ட்டு பாட்டு. இது நான் நமக்கு ட்ரிவியலாக தெரியுது. அடுத்த 2 வாக்கியங்கள், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுடைய டிசெண்டன்ஸ் இல்லையா, சந்ததி அப்படின்னா தலைமுறை 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 இல்லையா, எவ்வளோன்னு கணக்கே கிடையாது. அந்த மாதிரி சந்ததி, டிசெண்டன்ஸ் இல்லையா. சந்தானம் அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கிற பிள்ளைங்கள் இல்லையா, நம்மளோட பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பிள்ளைகள். ஸோ அவர்கள் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. சந்ததியின் மேலே பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆசையாக இருக்கும். ஐயோ, 1000 தலைமுறை வரைக்கும் நான் உன்னோட சந்ததியை நான் பாதுகாப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உண்மையாலுமே ஆசையாக இருக்கும். ஐயோ ஆண்டவரே, இந்த வசனத்தின் மேலே கையை வச்சு கூட நம்ம ப்ரே பண்ணுவோம். எப்படி என் சந்ததியின் மேல் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் இல்லையா, இப்போ இருக்கிற என்னோட பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க சாமி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும் இல்லையா, நம்ம எப்படி இருந்தால் இந்த வசனம் நமக்கு அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம ஒரு 5 பாயிண்ட்டு நம்ம எப்படி இருந்தோம்னா இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் இன்னைக்குரிய வசனம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து வாழ வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒபீடியண்ட்டாக இல்லையா, அவரோட வார்த்தைக்கு ஒபே பண்ணி நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு ஆதாரமாக நம்ம என்ன வசனம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 5 அதிகாரம் 29 உபாகமம் 5 அதிகாரம் 29 வாசிக்கிறேன். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஸோ இப்போ இந்த வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது. எப்படின்னா நம்மளோட இருதயம் எப்படி இருக்கணும்னா, அவருடைய கற்பனைகள் 10 கமாண்ட்மெண்ட்ஸை, அந்த 10 கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்? ஐயோ, எப்பொழுதும் அந்த 10 கட்டளைக்கு நான் ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ், அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் என்னாலும் எனக்கு பயப்படணும் இல்லையா. கடவுளுக்கு பயப்படுறதுன்றது நமக்கு யோபு 28:28 எப்போவுமே ஞாபகம் இருக்கணும் இல்லையா. கடவுளுக்கு பயப்படுறது தான் ஞானம் இல்லையா. தீமையை விட்டு விலகுவது தான் புத்தி, பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் புத்தி. அப்படி நம்ம நடந்து கொள்ளும்போது, ஸோ எவன் ஒருவன் இல்லையா இந்த எப்பொழுதும் அவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி பொல்லாப்பை விட்டு விலகி பயந்து அவருடைய கற்பனைகளை தன்னுடைய இருதயத்தில் வைத்து அதை கை கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்தா இல்லையா, அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரி, இப்படி யாராவது பைபிளில் வாழ்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம், வாழ்ந்தாங்க. யார் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஆபிரகாம் இல்லையா. ஆபிரகாமுடைய சந்ததி எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இல்லையா. அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் வாசிக்கலாம். ஒரு வசனம், ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 ஆதியாகமம் 22:18 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:18. ஸோ அதில் ஆபிரகாம் குறித்ததான ஒரு காரியம் சொல்லப்படுது. எப்படி ஆபிரகாம் பயந்து வாழ்ந்தாரு இல்லையா, ஒபீடியண்ட்டாக எப்படி இருந்தார் அப்படின்னு பார்ப்போம். 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
என்றார். ஸோ இப்போ இந்த வசனம் பாருங்க, ஆபிரகாமுக்கு சொல்லப்படுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இல்லையா. அப்போ ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இல்லையா, ஒபீடியண்ட்டாக இருந்ததினால், கீழ்ப்படிந்தபடியினால் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆபிரகாம் ஆல்ரெடி ஒபீடியண்ட்டாக இருக்காரு. அதனால அவருக்கு என்ன கிடைச்சுதான் பாருங்க, உன் சந்ததிக்குள் இல்லையா, அவருடைய டிசெண்டன்ஸு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். கர்த்தர் பேரில் ஆணையிட்டுக்கிறாராம். ஸோ அப்போது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுன்ற ஒரு இருதயத்தோடு இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன செய்யணும், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருக்கு பயந்து வாழணும். அப்படி பயந்து வாழ்வோமே ஆனால் இல்லையா, அப்போ என்ன பயம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடாது, ஒரு நாளும் அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, ஒரு நாளும் தவறான ராங் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாது, ஒரு நாளும் நம்ம அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது இல்லையா. கொலை பண்ணுகிறதற்கு சமம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறது இல்லையா, கனம் பண்ணி நடக்கிறது இல்லையா, தேவனை மட்டும்தான் உயர்த்தி இல்லையா, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூர்ந்து இப்படி ஒபீடியண்ட்டாக நடந்தால் இந்த வசனம் இல்லையா, ஏசாயா 44:3 சொன்னது போல், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படின்ற வசனம் நமக்கு அப்ளிகபிள். ரெண்டாவது எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக வாழணும் இல்லையா, நீதியின் பாதையில் வாழணும் இல்லையா, ரைச்சியஸ் இல்லையா, எப்போதும் என்ன சூழ்நிலையும் சுவாமி சொல்லி கொடுத்த அந்த நீதியின் பாதையை நம்ம விட்டு விலகாமல் இருக்கணும். இதுக்கு வசனம் ஒன்று எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் இல்லையா. அப்போ நீதிமான்றவன் யாரு, அவனுடைய உத்தமத்தில் நடக்கிறான் இல்லையா, பொய் சொல்லாமல் இல்லை, ஜஸ்டிஸ் ரைச்சியஸாக இல்லை, அப்படியே நீதியின் பாதையில் நடக்கிறானா, அப்போ அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஸோ இப்போ நம்ம சந்தானத்தின் மேலே ஆவியை ஊட்டுங்க சுவாமி, என் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கணும், என்னோட டிசெண்டன்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசை இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா, ரெண்டாவது காரியம், ஃபஸ்ட்டு ஒபீடியண்ட்டாக இருக்கணும் ஆபிரகாமை போல். ரெண்டாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உத்தமத்திலே நடக்கணும். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கணும். பைபிளில் ஏராளமான நீதிமான்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துப்போம், தாவீது இல்லையா. தாவீதை நம்ம சொல்லும் போது, தாவீது நீதிமானாக நடந்தாரா, அவர் தவறு செய்தாரே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அவர் தவறு செய்ததுக்கு மனம் வருந்தி அழுது மறுபடியும் அதை செய்யாதபடி தன்னை பாதுகாத்து கொண்டார் இல்லையா. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 12-13. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 12-13. ஆகிலும் இது ஆண்டவரே சொல்றாரு. இது யார்கிட்ட சொல்றாருன்னா, ஆண்டவர் சாலமன் கிட்ட சொல்றாரு தாவீதை பத்தி. இது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:12-13. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் இல்லையா ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார் இல்லையா. தவறு செய்கிறாங்க, ஆனாலும் தாவீதின் நிமித்தம் 2 வாட்டி இங்கே சொல்லிடுறாரு இல்லையா. ஸோ அப்போ சாலமனுக்கு சொல்லும் பொழுது இல்லை, தாவீது இப்படி நடந்துக்கிட்டார், அந்த தாவீதுக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் கீப்பப் பண்ணுவேன், தாவீது உத்தமமாக நடந்துக்கிட்டான், நீதியின் பாதையில் நடந்தான், ரைச்சஸாக இருந்தான் இல்லையா. நீதிமொழிகள் 27 சொன்னது போல் நீதியின் பாதையில் தெரிந்து கொண்டான். அப்போ அவங்களுடைய பிள்ளைகளை நான் சும்மா விட்டுருவேன்னா, கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் நிமித்தம் இல்லையா இவர்களை நான் இந்த சந்ததியை கண்டிப்பாக நான் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரெண்டாவது காரியம், நம்ம ரைச்சஸாக நீதியாக வாழணும். மூணாவது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், உங்களோட பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா. டீச் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம மட்டும் நீதிமானாக இருக்கிறோம் அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா கிடையாது. நம்ம சொன்னால் தான் நம்மளோட பிள்ளைங்க இல்லையா. நம்ம பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு டீச்சரே பேரண்ட்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இதில் என்ன சொல்லுது அப்படின்னா,
டீச் யுவர் சில்ட்ரன். உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஆண்டவருடைய கட்டளைகளை சொல்லிக் கொடுங்க, ஆண்டவருடைய நியமங்களை சொல்லிக் கொடுங்க. இல்லையா? நான் வாசிக்கிறேன், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4லிருந்தே வாசிக்கிறேன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. அப்படி சொல்லிட்டு 7வது வசனத்தை கிளியரா சொல்றாரு பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேலே அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவுது. ஸோ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, பிள்ளைங்கிட்ட பேசு, கருத்தாய் போதி. இல்லை கருத்தாய், நம்ம கருத்தாய் என்னென்ன காரியத்தை நம்ம பிள்ளைங்கள்கிட்ட பேசுகிறோம்னு யோசிச்சு பாருங்க. உண்மையாலுமே கடவுளை பற்றி நம்ம கருத்தாய் பேசுகிறோமா, இல்லை வீணான காரியங்களை அவங்க கிட்ட பேசுகிறோமா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் இல்லையா? ஆண்டவரோட வசனம் சொல்லுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. போதிச்ச மட்டும் போதுமானா அப்படி கிடையாது இல்லையா? சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், நீ உட்கார்ந்துருக்கிற, படுத்திருக்கிற, வழியில் நடந்து போகிற, எப்பெல்லாம் பிள்ளைகளோட நீ கூடயே இருக்கிறீங்களோ, படுத்து கொள்ளுகிற போதும், படுத்துட்டு வீணான வார்த்தைகளை பேசுவோம், சினிமா கதைகளை பேசுவோம், அப்படி இல்லாதபடிக்கு எதை பேசணும் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை குறித்து பேசுங்க, அவருடைய கட்டளைகளை குறித்து பேசணும் இல்லையா? எப்பொழுதும் எழுந்திருக்கிற போதும், உட்கார்ந்துருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசிக்கிட்டே இருந்தால் அந்த பிள்ளைகளோட மனசில் ஆழமாக பதியும் இல்லையா? சரி, இப்படி யாராவது நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நடந்துக்கிட்டாங்க. வேதத்தில் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துக்கலாம். 2 தீமோத்தேயு இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களான்னு பாருங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இது பவுல் தீமோத்தேயை குறித்து சொல்லுகிற ஒரு வாக்கியம் இல்லையா? அந்த விசுவாசம் முந்தி உன் 4வது வசனத்துலேருந்தே வாசிக்கிறேன், அப்போ தான் கிளியராக புரியும். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால். மாயமற்ற விசுவாசமா இல்லையா? வெளிவேஷம் போடுகிற விசுவாசம் கிடையாது இல்லையா? ஒரு சீட் பண்ணுற விசுவாசம் கிடையாது. மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூர்ந்ததினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடைய ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் யாருக்குள்ளெல்லாம் இருந்ததுன்னு அழகாக பவுல் சொல்கிறார் பாருங்க தீமோத்தி கிட்ட. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் யூனிஸ்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, பாட்டி லோவிசாள், இல்லை அவங்களுடைய அம்மா தீமோத்தியோடைய அம்மா ஐனிக்கேயாள், யூனிஸ் அவங்க இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசத்தை யார்கிட்ட பார்க்குறாங்களாம்? தீமோத்தேயு கிட்ட பார்க்குறாங்களாம். தீமோத்தேயுடைய அம்மா யூனிஸ், அவங்களுடைய பாட்டி லோவிசாள். இவர்களுக்குள்ள இருக்கிற மாயமற்ற விசுவாசத்தை யாருக்குள்ள பார்க்குறாரா? உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் தீமோத்தேயை குறித்து சாட்சி சொல்றார். ஸோ அப்போ நம்மளால் வளர்க்க முடியுமா நம்மளுடைய பிள்ளைகளை தீமோத்தியை போலனா? கண்டிப்பாக வளர்க்கணும். அப்போ இந்த லோவிசாலும் இந்த யூனிஸும் எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்னா, உட்காந்துருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும் இல்லை எப்போதும் ஆண்டவருடைய காரியத்தை குறிச்சே இல்லை நம்ம பேசலாம், சிரிக்கலாம், ஆனால் அதில் உள்ளூர ஆண்டவருடைய காரியம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? எப்போதுமே நம்மளுடைய எண்ணமெல்லாம், ஐயோ என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுமே, ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுமே, நேரிய வாழ்வில் வாழணுமே, தவறு செஞ்சிடக்கூடாதே, பொய் சொல்கிறக்கூடாதே அப்படின்னு எப்போதும் அவங்க போயிட்டு வராங்க. இதே மாதிரி தான் யார் இருந்தாருன்னா யோபு இல்லையா? யோபு தன் பிள்ளைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இல்லையா? ஒரு ஃபீஸ்ட்டுக்கு போயிட்டு வருவாங்க, வந்த உடனே அவங்களுக்காக ஒரு பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணி பலி செலுத்துவாராம். ஏதாவது ஒன்று தெரியாமல் கூட ஆண்டவர் தூஷிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாராம். அதுபோல் இந்த 2 பேரும் லோவிசாலும் யூனிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகனை இல்லை டிசெண்டண்ட்டை தீமோத்தேயுவை அப்படிப்பட்ட மாயமற்ற விசுவாசத்தில் வளர்த்தாங்களாம். சரி, அடுத்தது 4வது வசனம். 4வதா நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னா, விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? ஸோ அவருடைய வார்த்தை, அவரோட ப்ராமிஸை நம்ம விசுவாசிக்கணும். கீழ்ப்படுகிறது வேற, விசுவாசிக்கிறது வேற. விசுவாசிக்கிறது விசுவாசம் அப்படின்னாலே காணப்படாதவைகளின் நிச்சயம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சந்நிதியில் காணப்படணும், அவருக்கு பிரியமாக வாழணும்,
அவர்களை வந்து நம்ம நம்ம உலக பிரகாரமாக உயர்த்தி பெரிய ஆளாக ஆக்குறோமோ இல்லையோ, பட் ஆண்டவருக்கு முன்பாக கள்ளங்கபடம் இல்லாமல் உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். சரி, இதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 112 1 2 வாசிக்கலாம். சங்கீதம் 112 1 2. ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசி அப்படின்னு சொல்லுது. வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 112 1 2. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா? அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படவும். அவருக்கு பயந்து நடக்கணுமா, அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கணுமா இல்லையா? ஸோ அப்போ இங்கே விசுவாசம்ன்றது என்னது? ஆசை இல்லையா? அவருடைய சந்ததியில், அவருடைய சந்நிதியில் எப்படியும் காணப்படணும், நித்திய வாழ்வை அடைஞ்சிடணும். நம்ம பிள்ளைகள் வந்து தவறான வழியில் போகவே கூடாது இந்த உலகத்தில் வாழும்போது. ஏன்னா நித்திய காலமாக பிசாசானவன் கொண்டு போய் அவங்கள வந்து பாதாளத்தில் போட்டுருவான். அப்படின்ற ஒரு பயத்தோட பிள்ளைகளை எப்படி சொல்லணுமா, கட்டளைகளில் பிரியமாக இருக்கணுமா. நம்ம பிரியமாக இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளும் அந்த கட்டளைகளுக்குள்ளே வருவாங்க, பிரியமாக இருப்பாங்க, வேத வசனத்தில் பிரியமாக இருப்பாங்க. இது யார் இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா இல்லையா? ஸோ நோவாவை சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ பேர் இல்லையா அநியாயமாக நடந்து கொண்டிருக்கும்போது அவன் மட்டும் இல்லையா, அவருடைய குடும்பம் மட்டும்தான் வந்து பாதுகாக்கப்பட்டதான். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:7. ஸோ இந்த வசனத்தில் யாரை குறித்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவாவை குறித்து சொல்லப்படுது. எபிரேயர் 11:7 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். தன் குடும்பம் ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். யூஸ் பாருங்க, தற்காலத்தில் ஒன்றுமே இல்லை, மழை இல்லை, பயங்கர இப்போ சம்மரில் அடிக்கிற மாதிரி செம்ம வெயில் அடிக்குது. இந்த டைமில் ஒரு பேழையை கட்டினார்னா அவர் எதை விசுவாசிச்சாருன்னு யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவரோட வார்த்தை நடக்கும் இல்லையா? அதனால தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினான். ஸோ இப்போ ஆண்டவரோட வருகை இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் வருவாரா வரமாட்டாரா நமக்கு அதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் விசுவாசம் உள்ளவர்களாகி ஆண்டவர் அவருடைய எக்கால சத்தம் ஊதினவொன்னு அவருடைய வருகையின் போது நம்ம பிள்ளைகள் நம்மளை எதிர்கொண்டு போகணும் இல்லையா? ஆண்டவரை பார்க்க அந்த ஆசை, அந்த விசுவாசம் எப்பொழுதும் இருக்கணும். பிள்ளைகள் மட்டும் வழி தப்பி போயிடவே கூடாது. அந்த எண்ணம் நம்ம கிட்ட விசுவாசம் இருக்க 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 கண்டிப்பாக இந்த ஏசாயா 44:3 வசனம் நமக்கு செயல்படும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்காத பெற்றோர் வந்து பிள்ளைகளை வந்து நல்ல விதமாக வளர்த்துடலாமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். இதுக்கு வசனம் ஒன்று வாசிக்கலாம். புலம்பல் இல்லையா? ஸோ வாசிக்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இல்லையா? ஸோ எடுத்துக்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு நிமிஷம். இந்த 5வது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் அப்படின்றது. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. இல்லை இப்போ நம்ம ஏறிடு. நம்மளுடைய பிள்ளைகளை குறித்த நிறைய பாரம் நமக்கு உண்டு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ப்ரே பண்ணணும். எப்படி ப்ரே பண்ணணும்? ராத்திரியில் ஃபஸ்ட்டு ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் உறுதியத்தை யார்கிட்டையும் போய் நம்முடைய பிள்ளைங்களை குறித்து யார்கிட்டயாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரே தேவன் அவர் தான். அவர்கிட்ட சொல்லிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் இல்லையா? ஸோ பசின்னா என்னது? வசனம் தெரியாமல் இருக்கிறது தான் பசி. இந்த உலக பசியை எப்படியாவது தீர்த்திடலாம் இல்லையா? ஆனால் வசனம் தெரியாத இருக்கிற பசியை வந்து தீர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிசாசு அதை அலோவ் பண்ணவே மாட்டான். சாப்பாடு, தண்ணி எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஆனால் வசனத்துக்கு மட்டும்
வசன பஞ்சம் வருகிற காலம் ரொம்ப சீக்கிரம் இல்லையா? அதனால ஐயோ வசனம் தெரியலையே பிள்ளைகளுக்குன்னு நீ என்ன பண்ணு, குழந்தைகளின் பிராணனுக்காக, அவங்களோட உயிர் இல்லையா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமேன்றதுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு, கையை நல்ல வானத்துக்கு நேராக விரிச்சு, அப்பா என் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்கு, கண்டிப்பா சுவாமி நீங்க அவங்கள உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க, வசனத்தின் பிரகாரம் வாழ நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்கும் போது ஏசாயா 44:3 வசனத்துல சொல்றது போல, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படின்ற வசனம் நமக்கு கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஃபர்ஸ்ட் அவருக்கு கீழ்ப்படியணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம ரைச்சியஸாக நீதியாக வாழணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாலாவது விசுவாசிக்கணும். அஞ்சாவது அவர்களுக்காக ஜெபிக்கணும். இப்படி நம்மளுடைய லைஃப்பை நம்ம இன்றைக்கு சீர்படுத்திப்போமே ஆனால் நம்மளுடைய சந்ததி இல்லையா, 1000 தலைமுறை, நான் இன்னைக்கு பண்ணனா என்னோட 1000 தலைமுறை இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணனா 1000 தலைமுறைக்கு அவருடைய இரக்கத்தை நம்மளுடைய சந்ததிக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம தான் காரணம் இல்லையா? நம்ம பண்ணுற காரியம்தான் நம்முடைய சந்ததிக்கு உண்மையாலுமே ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்ம அதை தவற விட்டோம்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன், இப்போ நம்ம பிள்ளைகளாக இருக்கிற அந்த பிள்ளைகளை விட்டாலும் அந்த பிள்ளைகளும் ஆசீர்வாதம் பெற மாட்டாங்க. 1000 தலைமுறைக்கு வரைக்கும் ஆசீர்வாதம். ஸோ இன்றைக்கு நான் பண்ணுகிற இந்த 5 காரியங்கள் என்னுடைய சந்ததியை ஆசீர்வாதமாக வைக்குமே ஆனால் இன்றையிலிருந்தே நம்ம அதை அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நேரிய பாதையில் இல்லை ரைச்சியஸாக வாழ்ந்து நல்லா பிள்ளைகளுக்கு போதித்து அவர்களுக்கு விசுவாசித்து அவர்களுக்காக ஜெபித்து இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை இன்றைய நாளிலிருந்து நம்ம நடத்துவோமே ஆனால் கண்டிப்பாக இந்த சந்ததி இல்லையா, நம்மளுடைய ஆஃப்ஸ்பிரிங், நம்மளுடைய சந்தானம், நம்மளுடைய சந்ததி கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.